சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டா தேர்தல் பத்திரம் ரத்து செய்யப்படுதுன்னு சொன்னாங்க. தேர்தல் பத்திரம்னா என்ன, ஏன் இதை ரத்து பண்ணாங்க, இந்த தேர்தல் பத்திரத்தால எந்த அரசியல் கட்சி பெரிய லெவல்ல ஆதாயம் அடைஞ்சது, எல்லாத்தையும் வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு அரசியல் கட்சின்னு இருந்தா அந்த கட்சியை நடத்துறதுக்கு நிதி தேவை, பிரச்சாரம் பண்றதுக்கு, அவங்களுடைய கொள்கைகளை மக்கள் கிட்ட போய் சேர்க்கறதுக்கு, தொகுதி தொகுதியா டிராவல் பண்றதுக்கு, அப்புறம் முக்கியமா தேர்தலில் செலவு பண்றதுக்கு. இந்த பணம் அரசியல் கட்சிகளுக்கு ரெண்டு விதமா வரலாம். முதல் விதம், மக்களாகிய நம்ம ஒரு தேர்தல் கட்சியுடைய கொள்கை பிடிச்சு அந்த கட்சி டெவலப் ஆகிறதுக்காக கொடுக்கறது. ஒரு உதாரணத்துக்கு, தமிழர்கள் வஞ்சிக்கப்படுறாங்க, தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படணும்னு நினைக்கிறவங்க நாம் தமிழர் கட்சிக்கு நிதி கொடுப்பாங்க. இப்போ பெரியாரிய சிந்தனை ஓங்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஎம்கேக்கு நிதி கொடுப்பாங்க. சரி, இப்போ கோயில்கள் காக்கப்படணும், இந்துத்துவா வளரணும்னு நினைக்கிறவங்க பிஜேபிக்கு நிதி கொடுப்பாங்க. இதை தாண்டி ஒரு நிறுவனம் ஒரு கட்சிக்கு நிதி கொடுக்கலாம். அவங்க எந்த காரணத்துக்காக நிதி கொடுக்குறாங்கன்றத நான் தான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. சரி, இந்த தேர்தல் பத்திர முறை எப்போ கொண்டு வந்தாங்க, ஏன் கொண்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இருந்த நடைமுறை என்னன்னு பார்ப்போம். 2018க்கு முன்னாடி ஒரு தனிநபரோ இல்ல நிறுவனமோ ஒரு கட்சிக்கு டொனேஷன் கொடுக்கணும்னா கேஷ், செக், டிடி இல்ல நெஃப்ட் மூலியமா தான் கொடுக்க முடியும். இதுல 20,000க்கு கம்மியா ஒருத்தர் கிட்ட டொனேஷன் வருதுன்னா அவங்க டீட்டெயில்ஸை தேர்தல் ஆணையத்தை கிட்ட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 20,000க்கு மேல போச்சுன்னா டொனேட் பண்ணவங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு கம்பெனி டொனேட் பண்றாங்கன்னா அவங்களோட லாபத்துல இருந்து 7.5% வரைக்கும் தான் டொனேஷனா கொடுக்க முடியும், அதுக்கு மேல பண்ண முடியாது. இதுல ஒரு சிக்கல் என்ன இருந்ததுன்னா, அரசியல் கட்சிகள் எவ்வளவு டொனேஷன் வாங்கியிருந்தாலும் எல்லா அமௌண்ட்டும் 20,000க்கு கீழே வந்ததா தான் சொல்லி கணக்கு காமிச்சிட்டு இருந்தாங்க. இதுக்குன்னு சில சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸையே ஹையர் பண்ணி இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. பெரும்பாலும் இந்த வேலையை மாநில கட்சிகள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சில மாநில கட்சிகள் 100% அமௌண்ட்டும் 20,000க்கு கீழே தான் டொனேஷனா வந்ததுன்னு கூட சொன்னாங்க. இதனால கருப்பு பணம் பெரிய லெவல்ல வெள்ளை ஆகுதுன்னு கொண்டு வந்தது தான் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் நடைமுறை. இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கொண்டு வரும்போது சில சட்ட திருத்தமும் கொண்டு வந்தாங்க. முதல் விஷயம் என்னன்னா, 20,000க்கு மேல ஒரு கட்சிக்கு டொனேட் பண்ணணும்னா அது எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலியமா தான் டொனேட் பண்ணணும். ரெண்டாவது, முன்னாடி இருந்த சட்டத்துல ஒரு கம்பெனியோட லாபத்துல 7.5% மட்டும்தான் கட்சிக்கு கொடுக்க முடியும். ஆனா இந்த சட்ட திருத்தத்துக்கு அப்புறம் ஒரு கம்பெனி ஒரு கட்சிக்கு எவ்வளவு வேணா டொனேட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் அந்த கம்பெனி நஷ்டத்துல போனா கூட டொனேட் பண்ணலாம். இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸோட தகவலை பேங்கோ இல்ல கட்சிகளோ வெளியில விடக்கூடாது. சரி, இப்போ இந்த எலக்ட்ரல் பாண்ட்னா என்னன்றதை பார்ப்போம். இதுதாங்க எலக்ட்ரல் பாண்ட். இதை எஸ்பிஐ பேங்க் மட்டும்தான் விற்க முடியும். அதுவும் இந்தியா ஃபுல்லா இருக்கிற 29 பிரான்ச்ல மட்டும்தான் இதை விற்க முடியும். இது எல்லா நாட்களையும் விற்பாங்களானா கிடையாது. இது வருஷத்துக்கு 4 வாட்டி, அதாவது 4 காலாண்டுகள்ல மட்டும்தான் விற்கப்படும். இதோட மதிப்பு என்னன்னா 1000 ரூபாய் பாண்ட், 10,000 ரூபாய் பாண்ட், 1 லட்சம், 10 லட்சம், அப்புறம் 1 கோடி ரூபாய் பத்திரம் வரைக்கும் இருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா 94% எலக்ட்ரல் பாண்ட் 1 கோடி ரூபாய் பாண்டா தான் விற்கப்பட்டிருக்கு. அப்படின்னா பார்த்துக்கோங்க, இந்த பாண்ட் எல்லாம் பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகள் தான் வாங்கியிருப்பாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது பேரட் பாண்ட், அதாவது இந்த பத்திரம் யார் கையில இருக்கோ அவங்களுக்கு தான் காசு. உதாரணத்துக்கு, நீங்க பேங்க் போயிட்டு நான் பிஜேபிக்கு 1 கோடி ரூபாய் பாண்ட் வாங்குறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க 1 கோடி ரூபாய் கொடுத்து வெறும் பாண்டா தான் வாங்க முடியும். அதை நீங்க பிஜேபி ஆபீஸ்ல கொடுத்தா அது பிஜேபிக்கு, இல்ல ஏடிஎம்கே கிட்ட கொடுத்தா அது ஏடிஎம்கேக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பாண்ட் வாங்கினதுல இருந்து 15 நாளைக்குள்ள பேங்க்ல கொடுத்து பணமா ஆக்கிடணும். ஏன்னா பிரதம மந்திரியோட நிவாரண நிதிக்கு இந்த அமௌண்ட் போயிடும். இந்த பாண்ட் எல்லா கட்சிகளும் வாங்க முடியுமானா முடியாது. ஏன்னா எந்த கட்சி மக்களவை தேர்தலையோ இல்ல மாநிலங்களவை தேர்தலையோ 1% மேல ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். சரி, இத சுப்ரீம் கோர்ட் ஏன் ரத்து பண்ணாங்கன்னு பார்ப்போம். முதல் விஷயம் என்னன்னா, இதுல வெளிப்படைத்தன்மையே இல்லை. எந்த கம்பெனி எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனி ஒரு கட்சிக்கு சம்திங் ஃபார் சம்திங் பேசிஸ்ல கூட டொனேஷன் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு, நான் இவ்வளவு டொனேஷன் தரேன், நீங்க எனக்கு இந்த டெண்டரை கொடுக்கணும் கூட சொல்லலாம். இந்த வாதத்துக்கு கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இந்த தகவல் வெளியில கொடுக்க கூடாது. காரணம் என்னன்னா, உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி இப்போ
ஆளும் கட்சியா இருக்கிற டிஎம்கேக்கு பணம் கொடுக்கலாம். டிஎம்கேக்கு பணம் கொடுத்த கம்பெனி யாருன்னு தெரிஞ்சா நெக்ஸ்ட் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரும்போது டிஎம்கேக்கு டொனேட் பண்ண கம்பெனிக்கு பெரிய பிரச்சனை ஆகும்னு வாதிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொன்னாங்க. ஒரு வேட்பாளர் என்ன படிச்சிருக்காங்க, அவங்க சொத்து மதிப்பு என்ன, அவங்க குற்ற பின்னணி என்னன்றத மக்களுக்கு எப்படி தெரியப்படுத்தணுமோ அதே மாதிரி எந்த கட்சி எவ்வளவு நிதி யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்கன்றதும் தெரியப்படுத்தணும். அப்போதான் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்த முடியும்னு சொல்லி இந்த தேர்தல் பத்திரத்தை ரத்து பண்ணிட்டாங்க. இதோடு சேர்த்து எஸ்பிஐக்கும் ஒரு உத்தரவு போட்டாங்க. யாரெல்லாம் இந்த தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை மார்ச் 7க்குள்ள தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் இந்த டீட்டெயில்ஸ் வந்த அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள இந்த மொத்த டீட்டெயில்ஸையும் அவங்களுடைய வெப்சைட்ல அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். எந்த கட்சி எவ்வளவு நிதி வாங்கியிருக்காங்கன்றத பார்த்துருவோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி 2024 வரைக்கும் 16,518 கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் வித்திருக்காங்க. 2023 டேட்டா பிரகாரம் கிட்டத்தட்ட 12,000 கோடிக்கு தேர்தல் பத்திரம் வித்திருக்காங்க. இதுல பிஜேபி மட்டும் 6,566 கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்காங்க. 2வது இடத்துல காங்கிரஸ் 1,123 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. 3வது இடத்துல மம்தா அவர்களுடைய திரிணாமுல் காங்கிரஸ் 1,093 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஒரு மாநில கட்சியா இருந்தே அவங்க இவ்வளவு அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க. 5வது இடத்துல வேற யாரும் இல்லைங்க, தமிழ்நாடோட டிஎம்கே தான். இதுல எல்லாரும் ஒண்ணு நினைக்கலாம், இந்த தேர்தல் பத்திரத்துல பிஜேபி தான் நிறைய லாபம் அடைஞ்சிருக்காங்க, இதை ரத்து பண்றதுனால பிஜேபிக்கு தான் பெரிய அடி விழுந்திருக்குன்னு நீங்க எல்லாரும் நினைக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா பிஜேபிக்கு வந்த ஓவரால் டொனேஷன்ல வெறும் 52% தான் தேர்தல் பத்திரம் மூலியமா வந்திருக்கு. உதாரணத்துக்கு பிஜேபிக்கு 12,600 கோடி ரூபாய் டொனேஷனா வந்திருக்குன்னா அதுல 6,500 கோடி ரூபாய் தான் தேர்தல் பத்திரம் மூலியமா வந்திருக்கு. மிச்ச டொனேஷன் எல்லாம் பொதுமக்கள் மூலியமா சிறு சிறு தொகையா வந்திருக்கு. அதே வரிசையில காங்கிரஸோட மொத்த டொனேஷன்ல 61% தேர்தல் பத்திரம் மூலியமா வந்திருக்கு. இதுல பெரிய பாதிப்பு யாருக்குன்னா மாநில கட்சிகளுக்கு தான். மம்தா அவர்களுடைய டிஎம்சிக்கு 93%, அப்புறம் டிஎம்கேவோட 90% ஃபண்ட்ஸ் எல்லாம் தேர்தல் பத்திரத்து மூலியமா தான் வந்திருக்கு. வேற ஒரு பயனுள்ள தகவலோட உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷா. நன்றி, வணக்கம்.